ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். கக்குவான் இருமல் குழந்தைங்களுக்கு நிறைய வரக்கூடிய இருமல். இதுக்கு ஒரு இயற்கை மருத்துவம் என்னன்னா, புடலங்காய் இலையோட சாறை எடுத்து கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா, இந்த கக்குவான் இருமலோட தாக்கம் குறையும், குணமாகிறது உங்களுக்கு தெரியும். இந்த புடலங்காயில் இன்னொரு பயன் என்னன்னா, உடம்பு குண்டா இருக்கிறவங்க புடலங்காயை சமைச்சு சாப்பாட்டில் சாப்பிட ஆரம்பிச்சாங்கனாக்கா, அவங்களுடைய உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சி உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும். ஞாபக மறதி போக்குறதுக்கு என்னன்னா, துளசி இலைய ஊற வச்ச அந்த தண்ணி, வேற ஒண்ணும் இல்ல, தீர்த்தம் தான். கோவிலெல்லாம் துளசி இலை தீர்த்தம் குடுக்குறாங்களே, அதே போல நம்ம தினமும் பூஜை அறையில அ துளசிய நீர்ல போட்டு வச்சு காலையில டெய்லியும் குடிச்சு வந்தீங்கன்னாக்கா, ஞாபக மறதி நீங்கி உங்க மூளை நல்லா பலம் பெறும். இன்னொரு தொந்தரவு என்னன்னா, சிலருக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இது ஒண்ணும் இல்ல, வேப்பம் பூ தூள் செஞ்சு ஒரு 4 சிட்டிகை எடுத்து அதோட இஞ்சி சாறை சேர்த்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா, இந்த அடிக்கடி ஏப்பம் வர்றது முற்றிலும் குணமாயிடும். இதுக்கு தனியா டேப்லெட்டுக்கெல்லாம் தேவையில்ல. பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள் அடிக்கடி வரும். அப்படி வந்ததுனாக்கா, இதுக்கும் இந்த உலர் திராட்சை ஒரு சிறந்த மருந்து. வெதுவெதுப்பான தண்ணீர்ல நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு, காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா, இந்த மாரி கோளாறுங்கள்லாம் நீங்கும். பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் அவ்வளவா இருக்காது. மீதமுள்ள மருத்துவ குறிப்புகள தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.